தேனி மாவட்டம் போடி அருகே சட்டவிரோதமாக யானை தந்தம் விற்க முயன்ற இடைத்தரகர்கள் 6 பேரை கைது செய்த வனத்துறையினர் யானை தந்தத்தை பறிமுதல் செய்துள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள் வழங்கி. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதியில் உள்ள போடி ஜமீன் குடும்ப வாரிசான வடமலை ராஜபாண்டியன் என்பவருக்கு சொந்தமான 1.6 மீட்டர் நீளமுள்ள 60 வயது மதிக்கத்தக்க பெரிய ஆணை ஒன்றில் தந்தத்தை மதுரை வளர்நகர் பகுதியில் வைத்து விற்க முயல்வதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதனையடுத்து மாவட்ட வனத்துறை அதிகாரி தலைமையிலான வனத்துறையினர் வளர்நகர் பகுதிக்கு சென்றபோது யானை தந்தத்தை விற்பனை செய்ய முயன்றதாக முகவர்களான மதுரை மற்றும் போடியைச் சேர்ந்த ரமேஷ், அதைச் சேர்ந்த மணிகண்டன், சுதாகர், ரகுநாத், சுப்பிரமணி ஆகிய 5 பேரையும் வனத்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். பின்னர் அவர்களிடம் இருந்து விற்பனை கொண்டு வரப்பட்ட பெரிய யானையின் தந்தம் மற்றும் விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார், 5 செல்போன்களையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கைதான 5 வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் போடி ஜமீன் குடும்ப வாரிசான வடமலை ராஜபாண்டியன் என்பவர் மூலமாக யானை தந்தத்தை விற்பனை செய்ய முன்றதாக தெரிவித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட முகவர்களில் ஒருவரான மணிகண்டன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் ரமேஷ், சுதாகர், ரகுநாத், சுப்பிரமணி ஆகிய 4 நபர்களையும் மதுரை மாவட்ட 1வது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் கைது செய்யப்பட்ட 5 பேரையும் வரும் 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி ஆனந்த் உத்தரவிட்டிருக்கிறார். இதனிடையே 100 ஆண்டு பழமையான யானை தந்தம் விற்பனை செய்த வழக்கில் போடி ஜமீன் குடும்ப வாரிசான வடமலை ராஜபாண்டியன் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை வனத்துறையினர் தேடி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.